நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா. அர்ச்சனா, என்னாச்சுமா? அம்மா, நான் இப்பதான் வந்தனா கிட்ட பேசினேன். அவகிட்ட நான் அந்த மேனேஜரை பத்தி சொன்னேன். அந்த மேனேஜர் அண்ணன் கிட்ட பேசும்போது அவளே கேட்டாலாம், ஏதோ ஒரு பெரிய குரூப் ஜிம்ல ஜாயின் பண்ண போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம். என்ன? அப்புறம் எதுக்காக உங்ககிட்ட க்ளோஸ் பண்ண போறதா சொன்னாரு? அதுதாம்மா எனக்கும் புரியல. நான் கார்த்திக் கிட்ட கூட இத பத்தி கேட்டேன். ஓ ஃப்ரெண்ட் என்னமோ தெரியாம புரியாம பேசுறா, ஜிம் எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லைன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு அர்ச்சனா? தெரியலமா, எனக்கு என்னமோ எங்கேயோ இடிக்கிற மாதிரி தோணுது. இந்த மேனேஜர் அண்ணகிட்டயும் கார்த்திக் கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்றான், வெளியில வேற மாதிரி பேசுறான். ஒருவேளை இந்த மேனேஜர்னால தான் பிரச்சனை ஆரம்பிச்சதோ? அவர் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்? இதுல அவருக்கு என்ன லாபம்? ஆமாமா, ஆனா இதனால அவனுக்கு என்ன ஆக போகுது? ஆனா சீக்கிரமே இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுமா? ஆமாமா, கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஆனா எப்படி? அங்க ஆபீஸ்ல நடக்கிற விஷயத்த நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? டீ குடி கார்த்திக். பெரியப்பாவும் அப்பாவும் வரட்டும் பெரியமா, அவங்க கூடவே நான் குடிக்கிறேன். அவங்க வந்த உடனே இன்னொரு தடவை குடிக்கலாம். ஆபீஸ்ல இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுப்பா. அதோ வந்துட்டாங்க. பெரியப்பா ஒரு நிமிஷம். அர்ச்சனா, டாக்டர் வந்து உன்னை குனிஞ்சு வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல? இப்ப முதுகுவலி இல்லன்னு அர்ச்சனா சொல்லிக்கிட்டு இருந்தாலே. இல்ல, முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல. இருந்தாலும் இப்ப கவனமா பாத்துக்கலனா திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தப்போ அர்ச்சனாவுக்கும் அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். டாக்டர் வந்து குனிஞ்சு நிமிந்து வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதோட அப்புறம் தினமும் அவ எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அது எல்லாரும் பண்றது நல்லது. அர்ச்சனா, நீ முன்னாடி வாக்கிங் போய்கிட்டு இருந்தல்ல? ஆமாமா, முதுகுவலியே அப்படியெல்லாம் கவனிக்காம விடவே கூடாது. நீங்க வேறங்க, அர்ச்சனாவுக்கு இப்ப வாக்கிங் போறதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? தினமும் குழந்தைய பாத்துக்க வேண்டியிருக்கு. சாயந்தரம் ஆனா கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வாக்கிங் மட்டும் இல்ல, மெஷின்லயும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டேன், நீ கார்த்திகோட ஜிம்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிருக்கேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? நம்ம வீட்டு கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அர்ச்சனாவோட ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லையா? அதோட அர்ச்சனா ஒன்னும் புது இடத்துக்கு போக போறது இல்லையே, நம்மளோட ஜிம்முக்கு தானே போக போறா. அங்க அர்ச்சனாவை நல்லபடியா பாத்துப்பாங்கல்ல. நானும் வேணா அடிக்கடி அவ கூட போயிட்டு வரேனே. ஆமாங்க, சாந்தி சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? இவ்வளவு சின்ன வயசுல இந்த மாதிரி வரதெல்லாம் நல்லதில்லமா அர்ச்சனா. நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். நீ உன் உடம்ப கவனிக்காம இருக்கிறது சரியில்லைமா. உடம்ப நல்லபடியா பாத்துக்க. சரிங்க, அர்ச்சனாவுக்கு நானும் இதைதான் எடுத்து சொல்லி புரிய வச்சேன். டாக்டரும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. அர்ச்சனாவோட உடம்பு சீக்கிரம் குணமாயிடும், சரியா எக்ஸசைஸ் பண்ணா சீக்கிரம் சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. டாக்டரே சொல்லியிருக்காங்கன்னா தாராளமா போங்க. மற்ற விஷயத்தை பத்தி கார்த்திக் கிட்டே கேளுங்க.
ஜிம்மோட ஓனர் அவன் தானே. ம், அவன் சரின்னு சொன்னா நாளையில இருந்தே நீங்க போங்க. சொல்லுங்க வக்கீல் சார். எல்லா சர்டிபிகேட்ஸும் இருக்கு. ஆமா, எல்லாமே இப்ப அந்த ஃபோன் பேர்ல தான் இருக்கு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் மத்ததையெல்லாம் பாத்துக்கலாம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்க முடிஞ்ச அளவுக்கு பேப்பர்ஸ் ரெடி பண்ணிருங்க. இந்த வேலை எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு நல்லது. ஓகே, இந்த காப்பீஸ் நான் ஆபீஸ்க்கு அனுப்பி விட்டுறேன். பாய். கார்த்திக், கீழே நீங்க எதுவுமே சொல்லலையே. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ஜிம்முக்கு போல கார்த்திக். அப்புறம் உடம்பு சரியில்லாம போறதுக்கா? என்னை நீ அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்க. உன்னை விட முக்கியம் எனக்கு வேற எதுவும் இல்ல அர்ச்சனா. நம்ம கிட்ட அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? அம்மா கூட இதே தான் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல அர்ச்சனா. உன்னை ஜிம்முக்கு போக சொல்லி அம்மா இதுக்காக இவ்வளவு பிரஷர் கொடுக்கறாங்க. அது டாக்டர் வந்து அம்மா கிட்ட சொன்னாங்க இல்லையா, என்னோட வலி போகணும்னா ஜிம்முக்கு போகணும்னு. அந்த விஷயம் உங்க மனசுல பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான். அப்புறம் ஏன் உன் கூட வரணும்னு சொல்றாங்க? நான் தான் நீங்களும் என் கூட வாங்கம்மான்னு சொன்னேன். அது வந்து நான் எப்படி கார்த்திக் தனியா போய் அங்கெல்லாம். அர்ச்சனா, உன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீ அங்க வந்து உடம்புக்கான விஷயத்தை மட்டும் கவனிக்கணும், மத்த விஷயத்த இல்ல. என்னையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்க எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது. நான் சொன்னது புரிஞ்சதுல? ம். கார்த்திக், நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது அங்க ஜிம்ல இருக்கவங்க கிட்ட நாங்க உங்க வீட்டு ஆளுங்கன்னு நீங்க சொல்ல வேண்டாம். ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் அண்ணனுக்கும் நடக்கிற பிரச்சனைகளை பத்தி அங்க யாரும் என்கிட்ட கேட்க வேண்டாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் கடவுளே. கார்த்திக் ஒத்துக்கிட்டாரு. நான் எந்த வேலைக்காக ஜிம்ல ஜாயின் பண்றேனோ அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. முடியுமா முடியாதுன்னு கூட தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் விஸ்வநாதன் இதுவரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லையே. வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சு ஃபோன் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். அம்மா, சம்மந்திக்கிட்ட ஒரு தடவை பேசுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாம ஃபோனே பண்ணலையேன்னு அவர் நினைச்சிட போறாரு. சரியா சொன்னப்பா. அன்னைக்கு நடந்த பிரச்சனையால யார் என்ன வேணாலும் நினைப்பாங்கப்பா. நீ இப்ப பேசுறதால உண்மையில எந்த தப்பும் இல்லைன்னு சம்மந்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, நான் இப்பவே ஃபோன் பண்றேன். என்னது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு? யார் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியலையே. என்னாச்சுப்பா? லைன் போச்சு. ஆனா ஆனா இல்ல இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னப்பா ஆச்சு? ஒருவேளை சம்மந்தி போனை கட் பண்ணிட்டாரோன்னு தோணுது. கட் பண்ணிட்டாரா? இல்ல இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பு இல்லம்மா. நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். இப்பதான் போன் ரிங் ஆச்சு, அதுக்குள்ள ஆஃப்னு வருது. சம்மந்தி எதுக்காக போன் ஆஃப் பண்ணணும்? மாணிக்கம், கீழே என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியலமா, பெரியம்மா தான் வாங்குனாங்க, அவங்கள நான் கேக்குறேன். பரவாயில்ல, அவங்க பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்டுக்கிறேன். சரிங்கம்மா. மாணிக்கம்,
அது நெய்டப்பா வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கார்த்திக் கிட்ட பேசுனியா? ஆமாமா, பேசிட்டேன். நல்லதா போச்சு. அப்புறம் ஏமா அவ்வளவு டென்ஷனா இருக்க? அம்மா, கார்த்திக் வக்கீல் கிட்ட பேசுறத நான் கேட்டேன். அவங்க பெரியறதுக்கு முன்னாடி பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல, அத பத்தி போன்ல பேசிட்டு இருந்தாரு. அப்படின்னா 2 பேரும் ஒரு முடிவுல தான் இருக்காங்க போல இருக்கு. ஆமாமா, கார்த்திக் என்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நீ ஜிம்முக்கு வந்தா அங்க வந்து எனக்கும் உன் அண்ணனுக்கும் நடுவுல பேசி சமரசம் பண்ண நினைக்காத, அப்புறம் எந்த பிரச்சனையிலயும் தலையிட நினைக்காதுன்னு சொல்லிட்டாரு. நாம அங்க போய் என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியலம்மா. இந்த விஷயம் பரவறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சே ஆகணுமா? சரி, நீ கொஞ்சம் கவலைப்படாம இரு. நல்ல விஷயம் செய்யறதுக்காக யாரெல்லாம் முன் வராங்களோ கடவுள் கண்டிப்பா அவங்கள கைவிட மாட்டார் அர்ச்சனா. நீ வேணா பாரு, இது நல்ல விஷயமா தான் முடியும். எனக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வணக்கம். அடடே, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாங்க உட்காருங்க. வந்தனா, போமா, போய் டீ எடுத்துட்டு வா. சரி, வாங்க, வா போலாம். ஜெய்ப்பூர்ல இருந்து எப்ப வந்தீங்க? நேத்து தான் வந்தோம். இவங்க சொந்தக்காரர் ஒருத்தருக்கு கல்யாணம் இந்த ஊர்ல. கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாம்ட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ராத்திரி கிளம்பிடுவோம். என்ன இப்படி சொல்றீங்க? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, 2 நாள் தங்கிட்டு போங்களேன். பிசினஸ் மேனா இருந்துகிட்டு எப்படி இருக்க முடியும் விஸ்வநாதன்? ஒரு நாள் தங்கறதால உன்னோட பிசினஸ்ல எந்த லாஸும் வரப்போறது இல்ல. இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, ஒரு நாளாவது தங்கிட்டு போ. அக்கா, நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க, நாளைக்கு ஒரு நாளாவது இங்க தங்கிட்டு போங்க. சரி அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம். ஆனா நாளைக்கு நாங்க கிளம்பிடுவோம். வணக்கம் அங்கிள். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கப்பா? ரொம்ப நாளா நீ ஊருக்கே வரல, எங்க ஞாபகமே வர்றது இல்லையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான். பிசினஸ் நல்லா போகுதா? நீ ஏதோ புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அர்ச்சனா எப்படி இருக்கா? அவ கல்யாணத்தப்ப அவளை பார்த்தது, குழந்தையும் பிறந்துருச்சுல, இன்னும் நல்லா வளர்ந்துருப்பான்ல? ஆமா ஆமா, இப்பதான் 9 மாசம் ஆகுது. அவங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. கடவுளோட அருளால அர்ச்சனா அவங்க வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க அவங்க கிட்ட போன்ல பேசணும். எப்படியோ இங்க ஒரு நாள் தங்க தான் போறோம், அப்போ அர்ச்சனாவை அப்படியே பாத்துடலாமே. அப்படியே அவங்க வீட்டாளங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லைங்க? சரியா சொன்ன மருமகளே, கொஞ்சம் அர்ச்சனாவுக்கு போன் பண்ணுமா. போன் ரிங் ஆகுது. ஹலோ. வணக்கம் அர்ச்சனா, நான் ஜெய்ப்பூர்ல இருந்து வித்யாச்சரன் பேசுறேன். ஓ, நீங்களா? வணக்கம் பெரியப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தோம். உங்க அம்மா எங்களை இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. நாங்க என்ன யோசிச்சோம்னா, நாளைக்கு காலையில ராதாகிருஷ்ணா கோவிலுக்கு போய் தரிசனத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னோட புகுந்த விட்ட ஆளுங்களையும் பார்த்துடலாம்னு நினைச்சோம். நிச்சயமா. சரியாமா? நாளைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். நான் வச்சிடுறேம்மா. சரிங்க பெரியப்பா.
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? அம்மா அது எங்க வித்யாச்சரண் பெரியப்பா இருக்காருல்ல, அதான் ஊர்ல இருக்காரே, அவரு ஃபோன் பண்ணியிருந்தாருமா, வீட்டுக்கு வந்திருக்காராம். நம்ம எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆ, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல அர்ச்சனா, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்ல. ஆனா முடியாதுன்னு என்னால சொல்ல முடியலமா. அர்ச்சனா, அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்கிருந்து எந்த போனும் வரலையம்மா. இங்க இருந்து யாரும் போன் பண்ணல. அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் இவரும் இதுவரைக்கும் போன் பண்ணி பேசவே இல்லை. இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சா என்ன சொல்வார்னு தெரியல. நீங்க ஒரு தடவை பெரியவர்கிட்ட பேசி பாருங்களேன். ஒருவேளை அவர் சரின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்லன்னா இன்னொன்னு கூட பண்ணலாம்க்கா. இவங்க 2 பேரும் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் விருந்தாளிங்களை வீட்டுக்கு வர வைக்கலாமா? இல்ல இல்ல, அதெல்லாம் சரி கிடையாது சாந்தி. அப்ப என்னதான் பண்றதுக்கா? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசி பாக்குறேன். அக்கா பெரியப்பா கிட்ட பேச போயிருக்காங்க. வா. ராதிகா, டிஃபன் எல்லாம் ஒண்ணும் எங்களுக்கு வேண்டாம்மா. எங்க கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய இடத்துக்கு வர போக வேண்டியிருக்கு. முதல்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்க இருந்து அர்ச்சனாவை பார்க்க போயிடலாம். என்ன சொல்றீங்க? சரி, இத பத்தி நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். என்னங்க அண்ணா, குப்தா தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து எக்ஸிபிஷனுக்கான இடத்த புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாரு. என்ன யோசிக்கிறீங்க? சம்பந்தியோட ஹோட்டலை தவிர வேற எங்கேயுமே நாம எக்ஸிபிஷன் நடத்தல. வேற ஏதாவது ஒரு நல்ல இடம் பார்க்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ராஜசேகர். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் 2 குடும்பமும் தனித்தனியா இருக்கிறது தான் நல்லது. ரொம்ப உறவு கொண்டாடினாலும் சில நேரங்கள்ல பிரச்சனை ஆயிடும். என்ன மன்னிச்சிருமா. பெரியப்பா என்ன சொன்னார்னு கேட்டல்ல? பரவாயில்ல பெரியம்மா, அவர் சொல்றது கூட சரிதான். நீங்களும் கூட வாங்க. நாங்க போய் தனியா எப்படி? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அங்க என்ன நடக்குமோ தெரியல. பெரிய சம்பந்தி அம்மா சின்ன சம்பந்தி அம்மாவை பார்த்தா. எதை பத்தி யோசிக்காதம்மா. போ, புறப்படுறதுக்கான ஏற்பாட பண்ணு. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேம்மா. வேண்டாம் அர்ச்சனா, அது அவ்வளோ நல்லா இருக்காதுமா. அப்ப என்ன பண்றது? ஏதாவது யோசிக்கலாமா? கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலாமா விஸ்வநாத்? வழியில கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் எதுக்கு பண்ணி வாங்குற? என்னம்மா இப்படி சொல்றீங்க? பொண்ணு வீட்டுக்கு வெறும் கையை வீசிட்டா போவோம்? ஃபாஸ்டா நடக்கணும். நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா 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 வா. ஸ்கூலுக்கு போறீங்களா என்னோட செல்லம்? இந்தாம்மா, இந்த டிஃபன் எடுத்துட்டு போ. நீ எங்க போற வந்தனா? நான் அனன்யா ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்றேன். என்ன ராதிகா, மருமகளை வேலைக்கு அனுப்புற? ஏன்? ஏன்னா குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லதுதான். ஆனா இந்த வீட்டு மருமக வேலைக்கு போறதா ஏதாவது? இல்லக்கா, என் மருமக காசுக்காக வேலை செய்யல. அவளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா. அதுவும் இல்லாம இதை விட ஒரு நல்ல வேலை வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எங்க மருமகளை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். வந்தனா, நீ கிளம்புமா, உனக்கு லேட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ்மா, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. இந்த நேரத்துல நான் வீட்ல இருந்தா உதவியா இருக்கும். எதுவும் பேசாம ஸ்கூலுக்கு போ. வீட்டு விஷயத்தை பத்தி எதுவும் யோசிக்காத. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துதான் தீரும். அந்த கடவுள் தான் நமக்கு உதவி பண்ணணும்.
எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இவங்க 2 பேரையும் அர்ச்சனா வீட்டுக்கு போகாம எப்படி தடுக்கிறது? கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா ராதிகா, மெதுவாம்மா. பாத்து வா ராதிகா. புடவை மாட்டிக்கிச்சு. சரி வா. கொஞ்சம் அமைதியா பார்த்து வரக்கூடாதாமா? கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கீழே விழுந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இத காரணமா வச்சு அங்க போக விடாம தடுத்திருக்கலாம்லம்மா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த விஷயத்தினால எல்லாரும் டென்ஷனா தானே இருக்கோம். அதுக்கு போய் இப்படி யோசிக்கிற? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்கம்மா. வாங்க நீ. போலாமா? நட. போலாம். கதை